இன்றைய செய்திகள். தமிழக அரசின் அதிரடி அறிவிப்புகள். இன்று கவனிக்க வேண்டிய 17 முக்கிய தகவல்கள். தமிழக அரசு மக்கள் நலன் கருதி வெளியிட்டுள்ள 17 மிக முக்கியமான அறிவிப்புகளை பற்றி தான் இந்த தொகுப்பில் பார்க்க இருக்கிறோம். ரேஷன் பொருட்கள் முதல் மதுக்கடைகள் மூடல் மற்றும் மின்சாரத்துறை குறித்த அதிரடி தகவல் வரை அனைத்தையும் சுருக்கமாக பார்க்கலாம். வாருங்கள் செய்திக்குள் செல்வோம். முதியோர்களுக்கு வீடு தேடி வரும் ரேஷன். முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான தாய் மாமன்னன் திட்டத்தின் கீழ் ரேஷன் பொருட்கள் வீடு தேடி வரும் சேவை தொடர்ந்து செயல்படுத்தப்படும் என்று அமைச்சர் வெங்கட்ரமணன் உறுதியளித்துள்ளார். இத்திட்டம் நிறுத்தப்பட்டதாக தகவல்கள் பரவிய நிலையில் அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது. கேஸ் இணைப்பு வைத்திருப்பவர்களுக்கு எச்சரிக்கை. வீட்டு உபயோக எல்பிஜி கேஸ் இணைப்பு தொடர்பாக எண்ணெய் நிறுவனங்கள் எச்சரித்துள்ளன. உயிரிழந்தவர்களின் பெயரில் இன்னும் இணைப்பு வைத்திருப்பவர்கள் உடனடியாக அதை தங்கள் பெயருக்கு மாற்ற வேண்டும். தவறினால் இணைப்பு ரத்து செய்யப்படும். மதுக்கடைகள் மூடல். அமைச்சரின் ஆய்வு. கல்வி நிலையங்கள் வழிபாட்டு தலங்களுக்கு அருகில் உள்ள 217 மதுக்கடைகளை மூட அரசு பிறப்பித்த உத்தரவின்படி இதுவரை 436 கடைகள் மூடப்பட்டுள்ளன. மீதமுள்ளவற்றையும் உடனே மூடவும், இரவு 10 மணிக்கு மேல் மதுக்கடைகள் திறந்திருந்தால் கடும் நடவடிக்கை எடுக்கவும் அமைச்சர் விக்னேஷ் உத்தரவிட்டுள்ளார். உயிர் பத்திரம் குறித்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு. சொத்து உயிலை பதிவு செய்வது சட்டப்படி கட்டாயமில்லை என்றும் உயிலின் நம்பகத்தன்மை குறையாது என்றும் உச்சநீதிமன்றம் வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு வழங்கியுள்ளது. கோவை சிறுமி கொடூர கொலை. முதல்வர் கண்டனம். கோவையில் 10 வயது சிறுமி கொல்லப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. இதில் தொடர்புடைய 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். இச்சம்பவம் குறித்து விரிவான விசாரணை நடத்தி குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க காவல்துறைக்கு முதல்வர் விஜய் உத்தரவிட்டுள்ளார். கனமழை எச்சரிக்கை. தமிழகத்தில் அடுத்த 3 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக நீலகிரி, கோவை, ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். டாஸ்மாக் பணியாளர்களுக்கு புதிய பணி. மூடப்பட்ட டாஸ்மாக் கடைகளில் பணியாற்றிய ஊழியர்களை தற்போது இயங்கும் கடைகளில் பணிமூப்பின் அடிப்படையில் பணியமர்த்த அரசு உத்தரவிட்டுள்ளது. புதிய நியமனம். தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் தலைவராக கூப்பா கிருஷ்ணன் நியமிக்கப்பட்டுள்ளார். அரசு வழக்கறிஞர்கள் நியமனம். சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு சார்பில் ஆஜராக 5 குற்றவியல் வழக்கறிஞர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். கால்நடை மருத்துவ படிப்பு விண்ணப்பம். சென்னை கால்நடை மருத்துவ படிப்புகளுக்கு ஜூன் 17 வரை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மின்தடை சீரமைப்பு. அறிவிக்கப்படாத மின்தடை குறித்து பேசிய மின்துறை அமைச்சர் நிர்மல்குமார், மின்தடைகளை சரி செய்ய தனிக்குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தவறு செய்யும் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். குறுகிய கால டெண்டர்கள் ரத்து. நிர்வாக காரணங்களுக்காக மே 13 முதல் 22 வரை நகர்ப்புற மற்றும் போக்குவரத்து துறைகளில் வெளியிடப்பட்ட குறுகிய கால டெண்டர்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. மாநிலங்களவை இடைத்தேர்தல். தமிழகத்தில் மாநிலங்களவை காலியிடங்களுக்கான இடைத்தேர்தல் ஜூன் 18ஆம் தேதி நடைபெறுகிறது. கல்குவாரிகளில் அதிரடி சோதனை. தமிழகம் முழுவதும் இயங்கி வரும் 3000க்கும் மேற்பட்ட கல்குவாரிகளில் முறைகேடுகளை கண்டறிய ஆய்வு செய்யவும், விதிமுறைகள் இருந்தால் உடனடியாக அபராதம் விதிக்கவும் கனிம வளத்துறை அமைச்சர் பிரபு உத்தரவிட்டுள்ளார். பொறியியல் மாணவர்களுக்கான சான்றிதழ் சரிபார்ப்பு ஜூன் 1 முதல் தொடங்குகிறது. விளையாட்டு பிரிவு மாணவர்களுக்கான சரிபார்ப்பு அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடைபெறவுள்ளது. ரேஷன் கார்டு விநியோகம். நிலுவையில் உள்ள சுமார் 4 லட்சம் ரேஷன் கார்டுகளை விரைவாக மக்களிடம் வழங்க உணவுத்துறை உத்தரவிட்டுள்ளது. மரியா நோவா நியூஸ் சேனலுக்கு புதியவராக இருந்தால் மரியா நோவா நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.